அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். फ़क़द क़ाल अल्लाह ताला फ़िल क़ुरानिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुतिबा अलैकुमुस सियाम कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून शहरु रमज़ान अल्लज़ी उन्ज़िला फ़ीहिल क़ुरआन हुदल लिन्नासि बय्यिनात व मिनल हुदा वल फ़ुरक़ान सदक़ रहमानिर रहीम। क़ाल नबी अलैहिस्सलातु वस्सलाम कुल्लु मुहदसतिन बिदअ कुल्लु बिदअतिन ललाला कुल्लु ललालतिन फिन्नार औ कमा क़ाल अलैहि वस्ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடையான ரமலான் என்ற புனிதத்தை பொக்கிஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடைய வைத்திருக்கிறான். கடந்த ரமலானில் நம்மோடு வாழ்ந்த வசித்த தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் நம்மோடு உலகத்தில் இல்லாதவர்களாக மரணித்து விட்டதை நாம் அறிந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் இந்த ரமலானை நம்மை அடைய செய்து அவன் கடமையாக்கிய நோன்புகளை நம்மை நோற்கச் செய்து அமல்கள் செய்ய வைத்து இந்த நாட்களில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டவர்களாக வணக்கத்திற்கு ஈடாக சொல்லப்படக்கூடிய மார்க்க உபதேசத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்றான். இந்த நல்ல நேரத்தில் ரமலான் நமக்கு உணர்த்துவது என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பு, ஏனென்றால் ரமலானுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். இனி ரமலான் பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தரப்போகிறது, பல மாற்றங்களை நம்முள் கொண்டு வரப்போகிறது, பல நன்மைகளை அதிகரிக்க செய்ய போகிறது, பல தீமைகளை நம்மை விட்டு விலக்க செய்ய போகிறது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் நாம் ரமலானை அப்படித்தான் எதிர்நோக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ரமலானுடைய துவக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்வம், அந்த மகிழ்ச்சி, பக்தி முத்தி வயப்பட்டு நாம் இருப்பது, இதெல்லாம் எல்லா வருடமும் யதார்த்தமாக நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். இந்த முதல் நாளில் இருக்கிற ஆர்வம், இரண்டாவது நாளில் இருக்கிற ஆர்வம், மூன்றாவது நாளில் இருக்கிற ஆர்வம் படிப்படியாக குறைந்து கொண்டே போய் பின்னர் ரமலான் நம்மை விட்டு பிரிய போகும் பொழுது ஒரு ஆர்வம் ஏற்படும். இது எல்லா வருடமும் நாமும் உணர்கிறோம். நம்முடைய பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, நாம் பழகக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலும் இதை நாம் உணர்கிறோம். உதாரணத்திற்கு இன்றைக்கு சுபஹ் தொழுகையிலலாம் பள்ளி நிரம்பி வழிஞ்சி, லொஹர்லலாம் பள்ளி நிரம்பி வழிஞ்சி ரெகுலராக பள்ளியை தொடர்பு கொண்டு தொழக்கூடிய மக்களே கடைசி சஃபில் இடம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன ஆகும்? ஒரு அதீத ஒரு ஆர்வம், பற்று, இதை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அது வேணும், அதே ஒரு நல்ல விஷயம் தானே. ரமலான் வந்துட்டதுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் ஏற்படுவது இயல்பாக எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இதை விதைத்திருக்கிறான். இப்போ ரமலான் நமக்கு என்னென்ன உணர்த்த போகிறது என்பதை விட இத்தனை ஆண்டு கால ரமலானை நாம் கடந்திருக்கிறோம். அது உணர்த்தியது என்ன என்பதை நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கடந்த வருட ரமலான் என்ன உணர்த்தியது நமக்கு? இப்போ இந்த வருட ரமலான் உணர்த்த போவதை நாம்
பார்ப்பதற்கு முன்பு கடந்த வருட ரமலானின் மூலமாக நான் படிப்பினை பெற்றது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். சொல்லுங்களேன் யாராவது, கடந்த வருட ரமலானிலிருந்து இந்த வருட ரமலான் என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம்? சும்மா சொல்லுங்க. ஏன்னா பயானுக்கு வந்துட்டு அரை மணி நேரம் கேட்டுட்டு அது பேசிட்டு கடக்கட்டோன்ட்டு நம்ம ஏஞ்சி போயிடுறோம். நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் என்ன ஆகும்னா பல தாக்கங்கள் நமக்கு ஏற்படும். கடந்த நோம்புலேருந்து இந்த நோம்பு வரை என்ன நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்? நம்ம ஒரு பேட்டி எடுக்கிற மீடியா நிகழ்ச்சி போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை என்னங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்களா? உங்கள் பார்வை என்ன சொல்லுங்கண்ணா. கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் என்ன மாதிரியாக நீங்கள் உணர்றீங்க? எப்படி உணர்றீங்கன்னா, நான் இஸ்லாமிய இஸ்லாத்தில் தான் உணர முடியும். இஸ்லாமிய வழியில் என்ன? ஆமாம், நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம வந்து வணக்க வழிபாடுகளை தவிர்த்து, அது ரொம்ப முக்கியம், அது வந்து இறைவனுக்கும் நமக்கும் உண்டானது. அதை தாண்டி இஸ்லாம் பேசக்கூடிய பல விஷயங்கள், அதில் நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய பார்வை, நம்மளுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்குது? செயல்பாடு நிறைய மாறி இருக்கு. வயசான மாற்றமா இல்லை வந்து இது வயது முதிர்ச்சி பற்றி அண்ணன் விளக்கி மரண பயம், மரண சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கு. நாளைய நிச்சயம் இல்லை அப்படின்னு. ஆமாம், அது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா கேட்டிருக்கிறோம். அடுத்து கரெக்டான ஒரு விஷயம் சொன்னாப்புல, நகைச்சுவையோடு சேர்த்து வயது அதிகரித்து கொண்டே போகிற அந்த நேரத்தில் ஒரு மரண பயம் இருக்கத்தான் செய்யுது. அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். மௌத்து பயங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வேற யாராவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வேற என்ன? போன வருஷம் மார்ச்சில் வந்து கடுமையாக ஓரளவுக்கு அந்த மாதிரி சூடு இல்லை, இப்போ நல்ல குளிர்ந்த காற்று அடிக்குது. அது மாதிரி இல்லை, நான் கேட்குறது வணக்க வழிபாடுலேயும் நம்முடைய மாற்றத்தை. நீங்கள் காலநிலை வெப்பநிலை மாற்றத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. வணக்கத்தில் ஏதாவது ஒரு தொழுகை ஃபீலிங் ஆகுது, விட்டுட்டு அந்த தொழுகையை வந்து ஆமாம், அது இறையச்சம் அதிகமாகுது. அந்த மாதிரி ஃபீலிங் இறையச்சம் வந்து இருக்கு. இப்போ வேற உங்களுக்கு யாருக்குமே வேறு ஒன்றுமே உணர்த்தலையா? இப்போ எதுக்கு இந்த ஒரு கேள்வினா, ரமலான் என்பது வந்து நமக்கு வந்து பல செய்திகளை நம்மை வந்து உளப்பூர்வமாக மாற்றணும். எந்த வகையான மாற்றம்னா, மார்க்கம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிலைப்பாடுகள் எல்லாத்தையுமே மாற்றணும். அதற்காகத்தான் ரமலான். இப்போ என்னன்னா, ரமலான் வந்து சென்ற பிறகும் நம்ம வந்து யதார்த்தமாக நானும் நீங்களும் நம்முள் எந்த மாற்றத்தையும் உணரவில்லை என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகாது? ரமலான் நமக்கு சரியான படிப்பினையை பெற்றுத்தராது. முதலாவது என்ன? ரமலான் முதலில் நம்மை எதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த முதல் நாளில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆர்வமோ ஆசையும் ஒரு பேரின்பம் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மணி நேரம் டைம் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அறையினுள் அனுப்புகிறார்கள். அதில் தங்கங்களும் வைரங்களும் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்ட நோட்டுகள். 1 மணி நேரம் டைம், ஒன்னாட்டி எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்கிறாங்க. புரியுதா? 1 மணி நேரம் 59 நொடிகள் தாண்டிடுச்சுன்னா ஸ்டாப், வெளியாகும். பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்ட நம்ம அதற்காகவே நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதி எதற்காக நம்ம செலவிடுறோம்? பொருளாதாரத்துக்கு தான். நம்ம வாழ்வினுடைய ஒரு 50, 60, 70 வருட வாழ்வில் அவர் ஓடி உழைத்து அவர் செலவிட்ட நேரங்கள் பெரும்பான்மை 90% எதற்காக? பொருளாதாரத்திற்காக. அப்படிப்பட்ட பொருளாதாரம் 1 மணி நேரத்தில் கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளவு வேகமாக வீரியமாக எத்தனை ஆண்டு காலத்திற்கு சேர்க்க முடியுமோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை அள்ளி சேகரிக்க முற்படுவோம். அந்த 1 மணி நேரத்திற்குள் எவ்வளவு நம்ம அந்த அறையிலிருந்து நம்ம, ஏன்னா அந்த 1 மணி நேரத்தினுடைய கால அளவினுடைய வேல்யூவை விளங்கிட்டோம். நமக்கு தெரிஞ்சிருச்சு 59 நொடிகள் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இதிலிருந்து வெளியேற்றப்படுவோம். அப்போ என்ன பண்ணுவான், மிக வேகமாக செயல்பட்டு எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்ப்போம். இது ஒரு உதாரணம்.
ரமலான் எப்படின்னா இதே போன்றுதான் அல்லாஹ் என்ன பண்றான்னா அவன் நாடியவர்களை எல்லாம் அடைய செய்கிறான். அந்த தாற்பயத்தை, அந்த நன்மைகளை, அந்த மேன்மைகளை, அந்த உயர்வுகளை எல்லா முஸ்லீம்களும் சின்ன வயதிலிருந்து உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. விதைக்கப்பட்டதை அறுவடை செய்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்ப இங்க 30 நாட்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அவகாசம். இந்த 30 நாட்களில் ஒரு 6, 5, 7 மணி நேரம் தூக்கத்தில் போயிடும். ஒரு 6, 5, 7 மணி நேரம் வேலை வாய்ப்புல போயிடும். 15 மணி நேரம் போச்சு. இதுலயே 24 மணி நேரத்துல 7, 7, 14, 15 மணி நேரம் போயிடுச்சு. மீதி இருக்கிறது ஒரு 6, 7 மணி நேரம். அதுலேயும் சில நம்முடைய தேவைகள், நமக்கான தேவைகள், இதில் கொஞ்சம் நேரம் போயிடும். அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி இந்த 30 நாட்கள் உன்னுடைய இந்த கோல்டன் ஆஃபரை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம்ங்கிறது இந்த ஆர்வத்தினுடைய ரிசல்ட்டாக இருக்கணும். முதல் நாளில் இருக்குல்ல இந்த ஆர்வம், இந்த ஆர்வத்தினுடைய ரிசல்ட்டாக நம்ம எதை நம்ம வந்து கணக்கிடணும்னா, எதை நம்ம இலக்காக வைக்கணும்னா, என்னவாவது பண்ணி இந்த 30 நாட்களில் நான் எவ்வளவு நன்மைகளை கொள்ளடிக்க போகிறேன், எவ்வளவு நன்மைகளை சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஷவ்வால் பிறந்துருச்சுன்னா இப்போ தொழுதம்ல இஷா, இந்த இஷாவும் ஷவ்வால் பிறந்த பிறகு இஷாவும் ஒன்னா ஒன்னா சொல்லுங்க. ஏன் ஷவ்வால் 2 ரக்காத்தா? 4 ரக்காத்தா. தரஜான்னு ஒன்று, நன்மைன்னு ஒன்று. இப்போ தொழுகிறோம்ல இந்த 4 ரக்காத்து, இது 7 மடங்காக, 70 மடங்காக, 700 மடங்காக அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்குண்டான வரையறை இல்லை. ஷவ்வால்ல தொழுவறதுக்கு வரையறை இருக்கு. என்ன வரையறை சொல்லுங்க? நன்மை என்ன? சாதாரண ஜமாத் தொழுகைக்குள்ள நன்மை என்னங்க? எல்லாரும் தெரியும் தானே? 25, 27. இப்போ 25, 27 இல்லை, 700 தாண்டி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த 30 நாள் இப்போ ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோம். இந்த சுபஹானல்லாவும் ரஜபுலையும் ஷவ்வால்லையும் சொல்ல போகிற சுபஹான். ரஜபுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மாதம், நேற்று மகரிபுக்கு முன்னாடி வர ஷவ்வால் பெருநாளுக்கு அப்புறம் அந்த சுபஹானல்லாவும் இப்போ சொல்கிற சுபஹானல்லாவும் ஒன்றும் இல்லை. ஒன்று தான், துதி ஒன்று தான், தூய்மை ஒன்று தான், புகழ் ஒன்று தான். நமக்கு கிடைக்க போகிற பலன் இருக்குல்ல, நமக்கு பெறப்போகிற நன்மை இருக்குல்ல, 2 ஒன்று இல்லை. பெரிய லட்சம் மடங்கு வித்தியாசம். அப்போ இப்படி எல்லாத்தையும் எடுத்துங்க. இப்போ 5 ரூபா கொடுக்குறீங்க, ரஜபுல் 5 ரூபா கொடுத்தீங்க, ஷவ்வால் 5 ரூபா கொடுப்பீங்க. 5 ரூபா தான் வாங்கிறது, அதே ஏழை தான். ஆனால் ரஜபுலையும் ஷவ்வாலிலும் நீங்கள் பெற்ற நன்மையும் ரமலானில் நீங்கள் கொடுத்ததற்காக பெறப்போகிற நன்மையும் நோ லிமிட், வரையறை. இப்படியான ஆஃபர். அப்போ நம்ம இந்த ஆர்வம், இந்த மிகுதி, இந்த பக்தி எல்லாம் அந்த முதல் நாளில் இருக்கும் பொழுதே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சிக்கணும், நம்ம எப்பேற்பட்ட நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், இதை எப்பேற்பட்டாவது அடைவதற்கு முயற்சி செய்யணும். பிரபல்யமான வசனம், நோன்பு காலங்கள் வந்துவிட்டால் ஒலிக்காத மெம்பர்கள் மிஹராபுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும், உங்கள் முன் சென்றவர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல், லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக? நோன்பு வைப்பதற்காக, அந்த ஒரு மாதம் பயபக்தியோடு இருப்பதற்காக, அந்த ஒரு மாதம் பக்தி முக்தி நாம் மேன்மை அடைவதற்காக. எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த மேன்மை, இந்த பக்தி, இந்த 1 மாத காலம் நிச்சயமாக என்னுள் மாற்றத்தை நான் உணர வேண்டும். எந்த மாற்றத்தையும் உணரவில்லை என்றால், எல்லாரை போலையும் நானும் தொழுதேன், எல்லாரை போலையும் இல்லை நானும் நோன்பு வச்சேன், எல்லாரும் போலையும் ரமலானை கடந்தேன், எல்லாரும் போலையும் நானும் ரமலான் முடிஞ்சு நடக்கிறேன்னா, அந்த ரமலானில் செஞ்சதுக்காக நன்மை இருக்குது. அது அல்லாஹ் வழங்கியிருக்கிற பெரும் பாக்கியம். ஆனால் என்ன சொல்லிட்டான்லா, அதனுடைய தாற்பயம் இல்லை. எதற்காக ரமலான் வழங்கப்பட்டதோ அதற்காக நம்ம பயன்படுத்தலை. உதாரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் நான், இலகுவாக புரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பயான் நடக்குது இல்லை, இந்த பயானில் இப்படி உட்காந்துருக்கோம், துவங்கிய உடனே
எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அது விளக்கமாக போகணும். மலக்குமார்கள்லாம் சூழ்ந்துருப்பாங்க. இப்போ நம்மளை சூழ்ந்துருப்பாங்க மலக்குமார்கள். அந்த ரக்கை வந்து முதல்வான வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம பயான் முடிஞ்சு கலைஞ்சு போனோம்னா மலக்குமார்களுடைய விசாரணை இறை சபையில் நடக்கும். அல்லாஹ் கேட்பான். அப்போ ஒவ்வொருடைய தகப்பனார் பெயரோடு ஒப்பிட்டு மலக்குமார்கள் குறிப்பிடுவார்கள். இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார். எதை வேண்டுறாங்க? சொர்க்கத்தை வேண்டுறாங்க. எதை வெறுக்கிறாங்க? நரகத்தை வெறுக்கிறாங்க. இப்படி சம்பாஷணை முடியும் பொழுது அல்லாஹ் அதற்கு வாக்களிக்கிறான். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பயானில் எல்லாரும் இப்போ விருப்பப்பட்டு வந்துருக்கோம். சில பேர் ஜமால் பாய் இஷா தொழுது பள்ளியில் வரும்போது மாட்டிக்குவோம். வேறு வழி இருக்காது, பிடிச்சி கொண்டு வந்துடுவாப்புல. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், போவாட்டி இது ஒரு 6 மாதத்துக்கு நம்மளை பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, போயிட்டு வந்துடுவோம். இப்படி விருப்பம் இல்லாமல் வந்து அமரக்கூடியவர்களுக்கும் அந்த சபையில் என்ன கிடைக்குதான்? பாராட்டு கிடைக்குது. உளப்பூர்வமாக வந்தவங்க அது வேறு, அவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைச்சிடும். சில காரியங்கள்னால வேற வழி இல்லாமல் சரி போயிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான இக்கட்டான சில சூழ்நிலை நம்ம வந்து உட்காருவோம்ல. சில நேரங்களில் சில உறவினர்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டு வர்ற மாதிரி சில நேரத்தில் வருவோம்ல. அப்படி வந்து மாட்டிக்கிறவங்களுக்கும் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா அவர்களுக்கும் இந்த கூலி. அது மாதிரி ரமலானில் என்னென்னா, ரமலானுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் கூலி. ஆனால் ரமலான் எதற்காக அருளப்பட்டதோ அதை நம்ம உணரலன்னு அர்த்தம். அதை உணர்வதற்காகத்தான் ரமலான். அல்லாஹ் எதுக்கு ரமலான் இறங்கினா? நாம் உணர வேண்டும், அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலான். இல்லைன்னா எப்படி ஆகி போச்சுன்னா வருஷத்துக்கு 2 பெருநாள் சடங்கு அந்த கேட்டகரியில் நம்ம வந்துடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க ஒரு அற்புதமான வாசகத்தை, ரஹிஃப அன்ஃபுன் ரஜுலுன், ஒருவனுடைய மூக்கு மன்னிக்கப்பட்டும், ரஹிம அன்ஃபுன் ரஜுலுன், ஒருவனுடைய மூக்கு மன்னிக்கப்பட்டும், அவன் நாசமாகட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொதுவாக அரபு மொழிகளில் பேசக்கூடியவர்கள் ஒருவரை சபிப்பதாக இருந்தால் இல்லை தூற்றுவதாக இருந்தால் இதை உபயோகக்கூடிய வழக்கம் இப்போவும் இருக்கான். எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, தஹல அலைஹி ரமலான், ரமலானை அவன் அடைந்தான், ரமலான் அவனை அடைந்தது. சும்ம இன் சலஹ, அந்த ரமலான் இவனை என்ன பண்ணலன்னா, கபுல ஐ யக்ஃபிர் லஹு, அந்த ரமலானை அடைந்த இவன் ரமலான் எதற்காக இறக்கப்பட்டதோ எதற்காக அவனிடத்தில் வந்ததோ அந்த முழு பலனையும் நற்பலனையும் இவன் அடையல. குறிப்பா பாவ மன்னிப்பை பெறல. அல்லாஹ் என்ன பண்ணல? பாவ மன்னிப்பை பெறாமல் ரமலான் கடந்துருச்சு. இன்னைக்கு இந்த பாவ மன்னிப்புங்கிற ஒன்றுக்கு இந்த ரமலான்ல முதல் கேட்டகரி, முதல் பாயிண்டா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து ரப்புட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நோன்பு வச்சுட்டு தொழுதுட்டு வந்துட்டு இஃப்தார் போயிட்டு சஹருக்கு போயிட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாவ மன்னிப்பு என்ற ஒன்றை பெறாமல் யாரை ரமலான் கடந்து விடுகிறதோ என்ன ஆகும்? அவர்கள் நாசமாகட்டும். இப்போ இது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. ஷஹ்ரு சபுர், இது வந்து பொறுமையின் மாதம். ஷஹ்ரு சலாம், இது வந்து அமைதியின் மாதம். ஷஹ்ரு சதகா, இது தான தர்மங்களின் மாதம். மெயினாக சொல்லும்போது ஷஹ்ரு குஃப்ரான், இது வந்து பாவ மன்னிப்பின் மாதம். அப்போ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழித்து ஒழிப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் சொன்னால அந்த 1 மணி நேரம் பொருளாதாரத்தை நம்ம திரட்டுவதற்கு அந்த 1 மணி நேரம் மாதிரி இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதல் தரஜா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது? பாவங்களை மன்னிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது யதார்த்தமாகவே அடுத்த தரஜால என்ன வந்துடும் தெரியுமா? 2வது கேட்டகரியில் இறை நெருக்கம் வந்துடும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், சாபிக்கூன், முந்தியவர்கள் தகுதியால் அவர்கள் முந்தியவர்கள் தான். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நயீம், சுவன பூஞ்சோலைகள் இருப்பாங்க. ஏன்னா பாவ மன்னிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 70 முறை அல்லது 100 முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால தான் என்னாச்சு? அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். பாவ மன்னிப்பை எவ்வாறு நாம் இறைவனிடத்தில் வேண்டுகிறோம் இந்த நாட்கள்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். பாவங்களை மன்னிப்பதற்கு அழித்து ஒழிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான்.
கேட்டாதான். எப்போ அல்லாஹ் மன்னிப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க. இப்போ இது போட்டிருக்கல புகாரி 38 1901 2014 மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் ஈமானோ வஹ்திசாபன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தாரோ ஒஃபிர் லஹுமா மா தகத்தமின் தம்பிகி, நோன்பு நோற்பாரோ நிறைவில் நின்று வழங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தள்ளுபடி செய்ய தயாராக இருக்கிறான். எப்ப? நோன்பு நோற்று நம்பிக்கை கொண்டு நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எல்லா பாவமும் தள்ளுபடி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். மன் சாம லைலத்தில் கதிரி, ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, ஈமானோ வஹ்திசாபன், அந்த இரவில் யார் ஒருவர் நம்பிக்கை கொள்கிறாரோ நின்று வணங்குகிறாரோ பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ குஃபிர் லஹுமா, அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எப்படிப்பட்ட பாவத்தை? மாத்த கத்தமின் தம்பிகி, அவர் முன் சென்ற எல்லா பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்வில் செய்த பாவங்களை எண்ணிக்கையிலே அடங்காது. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகள் எவ்வாறு எண்ணிக்கையில் அடங்காதோ நம்ம செஞ்ச பாவங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. அந்த பாவங்களை எண்ணுவதை விட்டுவிட்டு அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்கிய மகத்தான மாதம் தான் இந்த ரமலான். இதுல பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தயாராக அல்லாஹ் இருக்கிறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த ரமலான்ல இருக்கும். அடுத்து ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சாம ரமலான், சாம ரமலான் கான ஹக்கன், யார் ஒருவர் இந்த ரமலானை அடைந்து நோன்பு நோற்று இந்த காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அலல்லா ஐயுதுஹிலஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் என்ன பண்றான்னா தனக்கு கடமையாக்கி கொள்கிறான். அல்லாஹ்க்கு யாரும் கடமையாக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களை கடமையாக்கியிருக்கான். நோன்பு, தொழுகை, இரவு வணக்கம், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். இதை செய்யணும்னு வலியுறுத்தி இருக்கிறான். ஆனா அல்லாஹ் தனக்குத்தானே எதை கடமையாக்கிக்கிறான்னா, மன்சாம ரமலான் கான ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹுக்கே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். ஐயுதுஹிலஹுல் ஜன்னா, இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். நோன்பு எப்படிப்பட்டது? அஷ்யாமு ஜுன்னத்தும், நோன்பு என்பது கேடயம். இந்த கேடயம் என்னவா? எப்படி விளக்கி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், வசியாமு ஜுன்னத்துன் மினன்னார், இந்த நோன்பு இந்த செயல்பாடுகள் அவன் மாறி போவதனுடைய விளைவாக நரகத்தையே அவனை விட்டு இந்த நோன்பு என்ன பண்ணுதுன்னா காப்பாற்றக்கூடிய கேடயமாக மாறி போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட கேடயமாக மாறி போகுது? ஜுன்னதி அகதிக்கும் மினல் கிதால், போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் எப்படி தன்னுடைய போர் கவச ஆயுதங்களை வைத்து தன் மீது தாக்குதல் படாமல் தடுத்துக் கொள்கிறானோ, பாதுகாத்து பெறுகிறானோ, அது போன்று இந்த நோன்பின் மூலமாக ஒருவன் பாதுகாப்பு பெறுகிறான், தீமைகளிலிருந்து விலகிக் கொள்கிறான். அதனால் என்ன ஆகுதுன்னா ஜுன்னத்தி மினன்னார், நரகிலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த நோன்பின் மூலமாக பாதுகாப்பு பெறுகிறோமா? நஃப்ஸ் பாதுகாப்பு பெறுதா? இத என்னை பத்தி நீங்களோ உங்களை பத்தி நானோ சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. என்னுடைய நஃப்ஸை பத்தி எனக்கு தெரியும், உங்களுடைய நஃப்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன, இந்த நோன்பின் மூலமாக என்னுடைய வணக்க வழிபாடுகள் சரியாக மாறுகின்றனவா? என்னுடைய செயல்பாடுகள் மாறுகின்றனவா? கொடுக்கல் வாங்கல் சரியாகுதா? பொருளாதாரத்தில் இறைவன் விதித்த வரமுறையில் நின்று நான் பொருளாதாரம் ஈட்டுகிறேனா? அப்படி பொருளாதாரம் செலவு பண்றேனா? உறவினர்களோடு சேர்ந்து இறைவன் விதித்த அடிப்படையில் நான் அரவணைத்துக் கொள்கிறேனா? இப்படி எல்லாத்துலையும் இஸ்லாம் தலையிடுது. நட்பு ரீதியாக அந்த லிமிட்டை நான் ஃபாலோ பண்றேனா? இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ சில சபைகள் அங்க போகக்கூடாதுன்னு, அப்படி போகாம இருக்கிறேனா? இறைவனுக்காக சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், சிலருக்கு அரிசின் நிழலை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அரிசின் நிழலை வழங்குவான். எதற்காகனா அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வெறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக உலகத்தில் நேசித்தவர்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் நேசம், பொருளாதாரத்துக்காக நேசம், நம்முடைய தேவைக்காக நேசம்னு பல வகையான நேசம் இருக்கு. இப்போ நான் உங்களை விரும்புறதுக்கும் நீங்க என்ன விரும்புறதுக்கும் பல வகையான காரணங்கள் இருக்கும், ஒருவரை விரும்புவதற்கு. ஆனால் சிலரை அல்லாஹ் அங்கு கண்ணியப்படுத்துவான், இறை நேசத்திற்காக பழகியவர், இறை நேசத்திற்காக வெறுத்தவர். அது நம்மள்ட்ட வந்திருக்குதா? இஸ்லாம் இறை இல்லத்தோடு முடிஞ்சு போறது இல்ல. இந்த ரமலான் வந்துச்சுங்க, ஐங்கால தொழுகையை நான் பேணுறேன், சரியான முறையில் நடக்கிறேன்,
முடிஞ்சிருச்சா? அதையும் தாண்டி எல்லா செயல்பாடும் மாறி இருக்கா? செயல்பாடு எல்லாம் மாறி இருக்கு, வணக்க வழிபாடுகள் மாறல. இங்கேயும் பஞ்சாயத்து சமமாக என்ன ஆகணும்? எல்லா காரியங்களையும் மாற்றுவதற்கான ரமலானாக நாம் இதை அணுக வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான தாக்கத்தை இந்த ரமலான் நம்மில் என்ன பண்ணணும்? ஏற்படுத்திட்டு போகணும். அப்படிப்பட்ட ரமலானாக இருக்கும் பட்சத்தில் உண்மையாகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன சாராம்சத்தையும் தாற்பயத்தையும் அந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைஞ்சிடும். அப்போ அப்படிப்பட்ட ரமலானாக நம்ம கழிப்பதற்கு முதல்ல நியத்து வைக்கணும். நம்ம என்ன அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும்? நம்ம ரமலானுக்கு முன்பே இறைவனிடத்தில் பிரார்த்தனை, இறைவா இந்த ரமலானை நான் முழுமையாக உனக்கு விருப்பமானவற்ற ரமலானாக நான் கழிப்பதற்கு எனக்கு அருள் செய், எனக்கு உதவி செய், எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கு, எனக்கு ஆர்வத்தை வழங்கு, அந்த சூழலை அப்படி அமைச்சு கொடு. இப்படி இறைவன்ட்டு தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்யணும். உன்னுடைய மன்னிப்பை பெற்ற மாதமாக, உன்னுடைய அருளை, அன்பை, கருணை, உதவியை பெற்ற மாதமாக எனக்கு இந்த மாதம் அமையணும். அதன் மூலமாக அடுத்த மாதங்களில் இந்த மாதத்தில் பெற்ற இந்த விஷயங்கள் எனக்கு பிரதிபலிக்க உன்னுடைய உதவி தேவை. இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா இறைவன்ட்ட தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்யணும். அது என்ன பண்ணணும்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். நோம்பினுடைய நன்மைகள்லாம் நம்ம விளக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நோம்பினுடைய நன்மை, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோமே, சாதாரணமாக எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, நம்மளும் வச்சிடுறோம். அதனுடைய நன்மை நமக்கு அதுவும் இந்த மாதிரியான குளிர் நேரங்களில், நமக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களில், அலுவலக நேரங்கள் குறைவாக இருக்கும் பொழுது ரொம்ப இலகுவாக வச்சிடுறோம். ஆனால் அதனுடைய தாற்பயத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அசோமுலி, இந்த நோம்புங்கிறது இன்னஹு அன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பிற்கு கூலியே நான் சொல்ல மாட்டேன், இவ்வளவு நன்மை இவ்வளவு, நான் தான் கூலி. இறைவனே நோன்பிற்கு கூலியாக மாறி போகிறான். ஏன் அப்படி மாறி போறான்? அதனால் நம்ம மாறி போக வேண்டும் என்பதற்காக. நம்ம நோன்புல மட்டும் இப்போ நம்மளே அதை விரும்புவோமாங்க? நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில்துறை, நம்முடைய நண்பர்கள், நமக்கு கீழ் உள்ளவர்கள், இல்லை நம்மோடு பழகுபவர்கள், நம்மோடு இருக்கும் நேரத்தில் மட்டும் ஒரு மாதிரியும், நம்ம இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரியும் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு மன அதிருப்தி ஏற்படும்ல. இது மனித இயல்பு. ஏன்ட்ட ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நல்ல புள்ள மாதிரி நடிச்சுக்கிறான், வெளில போய் இப்படி இருக்கியப்பா அப்படிங்கிற ஒரு அதுதான் அல்லாஹ் சொல்றான். நோன்புல மட்டும் நல்லவர்களாக இருப்பது போல் இருந்துவிட்டு நோன்பு முடிந்த பிறகு மாறி போனால் அல்லக்கும் தத்தக்கூன், ரமலான் நமக்கு ஒன்றுமே உணர்த்தலன்னு அர்த்தம். இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆழமாக கருத்தில் கொள்ளணும். இன்னும் நோன்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, இந்த மாறி போங்கிறதுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்காம மாறி போக சொல்லல, ஒரு பெரிய ஒரு சூழலையே உருவாக்கி கொடுத்துட்டு மாறி போக சொல்லுது. உங்களை எடுத்தோடனே மாறி போக சொல்லல. இந்த 30 நாள் எவ்வாறான சூழல்களை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க நினைச்சாலும் நகைச்சுவையாக கூட சில தவறான வார்த்தைகளை பேச மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாரு, எப்பா நோன்பு நேரம் பாரு. நினைத்தாலும் தவறானதை பார்க்க மாட்டீங்க. ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ள இருக்கும். நோன்பு நேரம் நினைத்தாலும் தவறான விஷயங்களில் ஈடுபடுவதும், கேளிக்கையில் ஈடுபடுவதும், நார்மலாக நேரத்தை சமூக வலைதளங்களிலோ அல்லது சினிமாக்களிலோ கழிப்பது போன்று இந்த மாதத்தில் கழிக்கவே மாட்டோம். செல்ஃபா உணர்வோம். நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் உணர்வோம், இது நோன்பு மாசம். இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு தான் அல்ல நம்ம இடத்துல இருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கணும். பயிற்சியை கொடுக்காம இல்ல. ஓட்டப்பந்தயத்துக்கு எடுத்தோடனே ஒருத்தனை கொண்டு போய் உசேன் போல்ட்டோட ஓட முடியுமா? இல்ல ஒரு பெரிய ஒரு அரை இறுதியிலையோ கால் இறுதியிலையோ கொண்டு போய் எந்த பயிற்சியும் இல்லாத ஒருவனை மோத விட்டால் அவனால் மோத முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அதுதான் அந்த ஒரு மாத கால பயிற்சி. எப்படிப்பட்ட பயிற்சி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷுதிஃபதி ஷைத்தான், மூர்க்கத்தனமான ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிடுகிறோம். மரதத்தில் ஜின், கெட்ட ஜின்களையும் நாம் விலங்கிடுகிறோம். வஹுல்லிக்கத் அபுவா பண்ணார், நரகத்திலிருந்து நரகத்தை என்ன பண்றோம்? தடை செய்கிறோம். இந்த நேரத்தில் நரகத்தில் உள்ள நரகத்திற்காக செய்யப்படுகின்ற அமல்களில் நம்ம போய் மூழ்கி போவதிலிருந்து இப்படியான ஒரு பாதுகாப்பை வழங்குறோம்னு சொல்லிட்டு சொல்றான். வஃபுதிஹத்தில் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்களை நாம் திறந்து விடுகிறோம். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹு பாபுன், நரகத்தின் கதவு திறக்கவே படாது, அது அடைக்கப்பட்டுருச்சு ஒரு மாத காலம். ஃபலம் யுகுபல மின்ஹு பாப், சொர்க்கத்தின் வாசல்கள் மூடவே படாது, சொர்க்கத்தின் வாசல்கள் என்ன பண்ணியிருக்கு? திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு முனாதியில் யுனாதி, அந்த செல்ஃபா உணர்றோம்னு சொல்றோம்ல, இதுதான் எல்லாம் சொல்றான். இது சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள் ஆழமா யோசிக்கும் போது தான் தெரியும். ஒரு அழைப்பாளர் வந்து கொண்டே இருக்கிறார், எனக்கும் உங்களுக்கும். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய காதில், யா பாக்கி ஹைரி அக்பல், நன்மையை அதிகமாக செய்ய, ரமலான் போயிட்டு இருக்கு, நம்மளே ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்க. ஆனால் 2 மாதம் 2 நாள் போயிடுச்சப்பா, ஒரு நாள் போயிடுச்சே, ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோம்? நம்ம போட்டோம் பெருனா சீக்கிரம் வரும்ல,
வேற என்ன வரணும்னு ஆசைப்படுவோம், அது ஒரு விஷயம். இருந்தாலும் ரமலான் போயிடுச்சே, ஏன் அந்த கவலை வந்துச்சு? ரமலான் முடிஞ்ச பிறகு 30 நாள் இப்படி போயிடுச்சுங்க, அந்த கவலை எப்படி வருது? இறைவன் நம்மை உணரச் செய்கிறான். ஒவ்வொருவருக்கும் அழைப்பாளர் வருகிறார். முனாதியில் யுனாதி யா பாக்கி ஹைரி அக்பில், நாள் போயிட்டு இருக்கு, நன்மையை அதிகமாக செய்யுங்கள். யா பாக்கி ஹர்ரி அக்சிர் ஷர்ரி அக்சிர், தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, வலில்லாஹி உத்துகாக்கும் மினன்னார், இந்த நாட்களில் தான், இந்த இரவுகளில் தான் நரகிலிருந்து அல்லாஹ் விடுதலையை துவங்குகிறான். ரமலான் துவங்கணும்னா நரகவாசிகளுக்கு விடுதலையை இறைவன் துவங்குகிறான் என்று ஸ்லாகித்து சொல்லிட்டு சொல்றாங்க. வதாலிக்க குல்லு லைலா, ஒவ்வொரு இரவும் நரகிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்ப எப்படிப்பட்ட நாட்கள்னு பார்த்தது. நோன்பினுடைய கூலியை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். நம்ம ரொம்ப இலகுவா நோன்பு வச்சிடுறோம், ரொம்ப இலகுவா நோன்பை நம்ம கடந்துடுறோம், 30 நாளை இலகுவா கடந்து போயிடுறோம். ஒரு நோன்பின் கூலியை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். மன்சாம யௌமன், ஒரே ஒரு நோன்பின் கூலி என்ன தெரியுமா? ஃபி சபீலில்லா, அந்த நோன்பு நோற்றவர்களுடைய அருமை தெரியுமா? அந்த நோன்பு நோற்றவர்களுடைய பெருமை தெரியுமா? இப்பெல்லாம் பேசுது இஸ்லாம். என்ன? பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார், அவருடைய முகத்தை, யார் நோன்பு நோற்றாரோ அவருடைய முகத்தை, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார், நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஒரு தொலைவை தூரமாக்குகிறான். சபஈன கரீபா, ஒரே ஒரு நோன்பு வைத்தவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி விடுகிறான். என்ன அர்த்தம்? 70 ஆண்டு காலம் என்ன ஆக முடியாது, அந்த நரக நெருப்பு உங்களை தீண்ட முடியாது. ஒரு நோன்பு நோற்றவர்களுடைய கூலி, நன்மை. அல்லாஹ் இதை ஸ்வாகித்து சொல்றான். பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார், உங்களை நார் நெருப்பு தீண்டவே தீண்டாது 70 ஆண்டுகள். அப்ப அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு பாக்கியம் நிறைந்த, மேன்மைகள், மகத்துவம் நிறைந்த நாட்களில் நம்ம இருந்துட்டு. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, பொதுவாகவே நம்மளுடைய வேலை பளு, நம்முடைய சோம்பேறித்தனம், பொதுவாகவே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த இயலாமைகளினால் இந்த இந்நாட்களை நாம் இழந்துடக்கூடாது. எப்படியாவது தலைகீழ நின்று அட்டவணை போடுங்க, ஒரு 2 மணி நேரமாவது இதுல நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு அல்லாஹ்ட்ட கையெழு. யதார்த்தமான நாட்களை போல் வேலைக்கு போயிட்டோம், வந்தோம், நம்ம எந்திரிச்சோம், திரும்ப தூங்கணும், போனோம், வந்தோம்னு கழிச்சிட்டோம்னு வைங்க, அடுத்த ரமலானை அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நம்ம பல ரமலான்களை அடையணும், மாற்று கருத்து இல்லை, அதற்கு பிரார்த்தனை செய்வோம், அது அல்லாஹ்வுடைய தூதரை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் அடைய பாக்கியம் நமக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அப்ப அந்த நினைவை நம்முடைய உள்ளத்தில் உளமாற பதிய வைத்துக் கொண்டு, இந்த நாட்களில் ஏதாவது செய்வதற்கு பரபரப்பா ஏதாவது பண்ணிருக்கணும். என்ன பண்ண போறிய? பாவ மன்னிப்பு. என்ன பண்ண போறிய? குர்ஆனை ஓதுவோம். என்ன பண்ண போறிய? திக்ரு. என்ன நாள் போயிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு எப்படி தெரியுமா உள்ளத்தில் தோணணும்? உங்களுக்கு எனக்கும் 10 மணி ஆயிடுச்சு, இப்ப இது நன்மையான, இது வழக்கமான காரியம் தானே, இதுல இருந்து சீக்கிரம் முடிய நாங்கள் தொழுவு போறோன்ற கூடாது, சரி, இது நன்மையான காரியம்தான். மற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய உலக தேவைகளை சுருக்கணும். எவ்வளவு ஷார்ட்டா பண்ண முடியும், இதை முடிச்சுவோம், அது வேற ஏதாவது பண்ணுவோம், ஒரு திக்கரை ஓதுவோம், சரி நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணுவோமான்னு இந்த ஆசையும் ஆவலும் இருக்குல்ல, எங்கேயோ கொண்டு விட்டுரும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யார் ஒருவர் நன்மையை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் நாடிவிட்டாலே அந்த நன்மைக்கான பதிவுகள் எழுதப்படுகின்றன, நாடியவாறு செய்துவிட்டால் பல மடங்காக எழுதப்படுகின்றன. ஒருவர் தீமையை செய்ய உள்ளத்தால் நாடிவிட்டால் எழுதப்படவில்லை, தீமையை அவ்வாறு செய்து முடித்து விட்டால் ஒரு தண்டனை எழுதப்படுகிறது. அப்படி தீமையை நாடி செய்யாமல் இறைவனுக்காக விட்டு விட்டால் விட்டதற்காக ஒரு நன்மை எழுதப்படுகிறது. இன்னும் அழகான பின்னியாத், உங்களுடைய பிடரி நரம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில், அதன் மூலமாக இயங்குகின்ற இதயத்தில், அந்த உள்ளத்தில் நீங்க என்ன இந்த நொடி நினைக்கிறீங்கிறது இறைவன் அறிவு. இப்படி நினைக்கணும் நம்ம. இப்ப நான் என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், என்ன நினைச்சு உட்காந்துட்டு இருக்கீங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். எப்படா முடிப்பா இந்த ஆளு, சீக்கிரம் முடிச்சு விட்டு டீயை கொடுங்க, கிளம்புறோம் போங்க, 8:45 வந்தோடனே சகோதரர்கள் சொன்னாங்க. ஏன்னா 9:15 8:45 நாங்களும் ஒரு நாள் முதல் நாளுங்கிறதுனால 6 வந்துட்டோம். எதுக்காக சொல்றோம்னா, அந்த நகைச்சுவைக்காக சொன்னாலுமே அவ்வளோ க்ளோஸாக அல்லாஹ்க்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், நம்ம எதை விரும்புகிறோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், எதன் மாதிரியான மாறி போக வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆசைப்படுறோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ அது மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது, அதற்காக சிரத்தை எடுத்து முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக அது உதவி செய்யணும்.
அப்படியே மாறி போயிடலாம் நம்ம. அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் நம்ம அட்டவணை போடணும். எப்பேற்பட்டாவது தலைகீழ நின்றாவது ஏதாவது செய்யணும். இப்படி நியத்து வச்சுக்கிறோங்க. தலைகீழ நின்றது என்னமாவது பண்ணி, எனக்கு 8 ஹவர் 10 ஹவர் டியூட்டியே இருந்துட்டு போட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிடணும். இன்றைய ரமலான்ல நான் ஏதாவது பண்ணணும். நிறைய செய்திகள் இருக்கலாம், விரைவாக போயிடும். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த பகலனுடைய நோன்பு இருக்குல்ல, அசியாமு ஒல் கியாமு, பகலனுடைய நோன்பும் யஷ்வியானிலில் அபதி, அது 2வது வரும், அது பெரிய டாபிக். இந்த பகலனுடைய நோன்பும் இரவில் நின்று வணங்குதலும் என்ன பண்ணுமா, அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். யக்கூல் சௌம், நோன்பு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா. யக்கூல் குரான், குரான் போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா. இந்த நோன்பை முன்னிட்டு, இந்த நன்மைகளை முன்னிட்டு இவர்கள் என்னை நோற்றார்கள், நோன்பு சொல்லும். திருமறை குரான் சொல்லும், இவர் ஓதுனார். அல்லாஹ்விடத்தில் பெரும் பரிந்துரை, அவர்களை நஷ்டவாளிகளாக ஆவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அல்லாஹ்ட்ட யார் பேச முடியும்? அல்லாஹ் அலோவ் பண்ணதுனால பேசுறாங்க 2 பேரும். நோன்பும் குரானும் அல்லாஹ் அலோவ் பண்ணதுனால. நாங்கள் ஒரு காலத்திலும் நோன்பு நோற்றவரையும், இந்த இரவுகளில் குரானை ஓதியவரையும், இந்த பகல்களில் குரானை ஓதியவரையும் நாங்கள் நஷ்டவாளிகளாக அவர்களை அனுமதிக்க மாட்டோம். அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவிற்காக 2 வாதாடுவோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம ஒரு வழக்கில் சிக்கிட்டோம் இருக்குல்லங்க, ஒரு வழக்கில் சிக்கிட்டோம். சாதாரண ஒரு வழக்கறிஞர் நமக்காக ஆஜராகிறதும், ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு பெரிய வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் உலகத்தில் நமக்காக ஆதரவாக வரும்போது ஒரு தெம்பு ஏற்படணும், இந்த கேஸை ஜெயிச்சிடலாம். நமக்காக பின்னாடி நமக்காக உள்ள ஆள் அந்த மாதிரி ஆள் நினைப்போம்ல. அந்த மாதிரி இந்த நாட்களில் நம்ம ஈடுபாடோடு இதை அணுகினோம் என்றால், நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக திருமறை குரானும் இந்த நோன்பும் வந்து. அடுத்து என்னன்னா இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு 4 நாளுக்காவது, ஒரு 3 நாளுக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா இது முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன, குல்லு லைலா கதாலிக்க மினன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாகவே இரவு தொழுகை என்பது ஒரு பெரிய தரஜாவை பெற்றுத்தரக்கூடியது. பொதுவாக அந்த பிற்பகுதி, இரவின் பிற்பகுதின்னு இருக்குல்ல, இப்போ துபாயில் 1 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மணி 2 மணி. இந்த இரவின் பிற்பகுதிங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு நாட்கள். ரமலான் அல்லாத நாட்களில், சாதா நாட்களிலே அந்த பிற்பகுதி இரவு தொழுகை என்பது கடுமையான முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய முக்கியத்துவத்தை தாண்டி அது பெற்றுத்தரக்கூடிய அளப்பரிய நன்மைகளும் மாற்றங்களும்ங்கிறது வேற. அப்போ அந்த இரவு தொழுகைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு முயற்சி பண்ணணும். அதை பற்றி அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். நல்லடியார்கள் யார் என்றால், வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், இந்த இரவின் பிற்பகுதியில் நின்று வணங்கி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, ரமலானுடைய முதல் தர்ஜாவே நமக்கு பாவ மன்னிப்பின் மாதமாக இருக்கணும்னு. அந்த தர்ஜா எப்போ வரும்னா, இரவில் நின்று வணங்கி பாவ மன்னிப்பு தேடும்போது வந்துடும். நம்ம 8 மணிக்கு இஷா தொழுவோம், இஷா தொழுதுட்டு இரவு தொழுகை தொழுதுட்டு வந்துடும். கொஞ்சம் நம்ம மாற்றி அமைக்கணும். வருஷம் ஃபுல்லாக அப்படி தானே தொழுதுகிட்டு இருக்கோம். வருஷம் ஃபுல்லாக இஷா, ஏன்னா பள்ளியில் அப்போயாவது சில மக்கள் தொழுவிட்டோம்னா அவங்க வைக்கிறாங்க. அப்போயும் அவங்க வைக்கல, எல்லாம் போய் நைட்டு தொழுதுங்கன்னா பாதி பேருக்கு தொழுவே இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன கடமை? ஒரு மஹல்லா, ஒரு மஸ்ஜித் வச்சிருக்கிறவங்க அந்த சுன்னத்தை நிறைவேற்றணும்னு அவங்க வச்சிடறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வாரத்தில் ஒரு 4 நாளாவது ஏதாவது தியாகம் பண்ணி, இந்த இரவுல இந்த பிற்பகுதின்னு அல்லாஹ் எப்பவுமே ஸ்லாகித்து பேசுறானே. இது என்ன இரவு? இது என்ன ரமலான்ல மட்டுமா அந்த சிறப்பு? ரமலான்ல மட்டுமா அந்த மகத்துவம்? மற்ற ஏனைய நாட்களிலே பெரும் மகத்துவமும் பெரும் பாக்கியமும் பெரும் அருளும் உதவியும் கொண்ட நாட்கள் அது. அப்போ இந்த இரவின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில், இந்த 1 மணிக்கு அப்புறம் ஒரு 2 மணி, ஒரு 3 மணி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா சஹர் வந்து 5:26 தான் பாங்கு, 5:25 தான் வந்து சுபுனுடைய பாங்கு. இப்போ 5:25 வரைக்கும் என்ன பண்ணலாம்? சஹர் செய்யலாம். சொல்லுங்க. 4:30 மணிக்கு நம்ம தயாரானா கூட என்ன பண்ணிடலாம்? சூடுலாம் காட்டி சமையலே செஞ்சு 5:30 மணிக்கு சாப்பிட்டு நோன்பு வச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சா ஒரு 1/2 மணி நேரம், 30 நிமிடம்ங்கிறது
நம்ம அப்படியே நின்று தொழுது வணங்கி ஒரு 4 ரக்காயத்து, முன்னாடி நம்ம இரவின் முற்பகுதியில் 4 ரக்காயத்து தொழுதுட்டா கூட இரவின் பிற்பகுதியில் ஒரு 4 ரக்காயத்தை தொழுது இறைவன்ட்ட அந்த மன்னிப்பு கேட்கறதுன்றது இல்லை, அது பெரிய மாற்றத்தை தரஜா உங்களுடைய வாழ்வில் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும். உலாய்க்கள் முக்கரபும், யார் இறை நெருக்கத்தை பெற்றவங்கன்னா அந்த நேரத்தில் நின்று வணங்கியவங்க. அதை தான் ரமலானில் திரும்ப 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 சொல்லப்படுது. மண் சாம ரமலான ஈமான வகதி சாபர் சுபர்லமா மாத்த கந்தமின் தம்பிகி நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கியவர். அதே தான் வரும், திரும்ப 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 அதான் வரும். இரவில் நின்று வணங்கியவர், இரவில் நின்று வணங்கியவர். அப்படி இரவில் நேரத்தினுடைய அந்த இரவில் கடைசி பகுதியில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி எந்திரிக்கிறது சிரமமான காரியம் இல்லை, கஷ்டம்தான், சிரமமான காரியம்தான். எந்திரிக்க முடியாது. வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம், வந்து டயர்டாக இருக்கும், படுக்கிறதே 12 மணி ஆகிடும். நோன்புகளில் சமையல்லாம் முடிஞ்சு திரும்ப 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறது சிரமமான காரியம். எல்லாத்தையும் மீறி ஒரு வாரத்தில் ஒரு 4 நாளாவது அந்த 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 இரவு நேரத்தினுடைய மகிமையை அடையும். அல்லாஹ் அவர்களை பற்றி தான் சிறந்த இடத்தில் எழுப்பக்கூடும் குர்ஆன். யார? அந்த இரவு தொழுகையை பேணியவர்கள். அது சாதாரண ஒரு சக்தி இல்லை. அந்த நம்ம இரவு தொழுகைங்கிறோமே, அது சாதாரணமாக நம்ம நெருங்கிட முடியாது. ஆனால் அதை பழக்கப்படுத்திட்டோம்னு வைங்களேன், அது பெரும் மாற்றங்களை நம்மளுக்கு கொண்டு வரும், பெரும் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரண நாள் விட்டுருங்க, அதை இப்போ கணக்கில் எடுக்கல. இந்த ரமலான் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ பாக்கியங்கள், மேன்மைகள். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, அல்லாஹ் எதிர்பார்க்கிறதே அந்த இரவின் கடைசி பகுதியில் என் அடியான் என்னை வணங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், உதவி கேட்கணும், உலக ஆதாயங்கள் எதையும் கேட்கட்டும். அப்போ அந்த இரவு தொழுகையில் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக செய்வதற்கு முயற்சி பண்ணணும். உளவியல் ரீதியாக எதை தெரியுமா சொல்லுது, உங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்த் சிக்காக இருந்தாலுமே உங்களுடைய உள்ளம் இதை செய்யணும்னு நினச்சா நீங்கள் செஞ்சிருவீங்க. ஃபுல் ஃபிட் நீங்கள் உள்ளம் செய்ய நாடில் செய்ய முடியாது, உளப்பூர்வமாகவே. அப்போ நான் தான் சொல்கிறேன், இந்த துவக்கத்தில் இருக்கிற நம்ம கடுமையான ஆர்வத்திலையும் ஆசையிலையும் இதையெல்லாம் நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கணும், அந்த ஒரு பரபரப்பு வரணும். அப்போ அதற்காக என்ன பண்ணணும், நம்ம கடுமையாக முயற்சி பண்ணணும். அடுத்து என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் ஃபத்ர சாயிமின், யார் நோன்பு நோற்று அலா தஆமின், பொருளாதாரத்தை பெற்றவர்கள், அவ் ஷராபின் மின் ஹலால், ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈற்றி பொருளாதாரத்தில் பரக்கத்துள்ள, நம்ம எல்லாமே பொருளாதாரத்தில் பரக்கத்துள்ளவர்கள் தான். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு வருமானம் வருது. நம்ம அவங்க என்ன பண்ணணுமா, தான தர்மங்களை அதிகப்படுத்திட்டோம். என்ன காரணம், சல்லத் அலைஹில் மலாயிகத்து, சில மலாயிகத்துமார்கள் ஃபி ஷாஹத்தி சஹரி ரமலானி குல்லி, காலை மாலை இரவு பகல், அப்பயும் அந்த ஷஹரிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த அந்த இரவின் பிற்பகுதியினுடைய நேரம் இருக்குல்ல, ஷஹரி ரமலானி குல்லி, குல்லி ரமலான், இந்த மொத்த ரமலானிலும் ஷாஹத்தி அந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை மாலை இரவு பகல் இது போன்று நற்காரியங்கள் தர்மம் வழங்குபவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை புகழ்ந்து கொண்டே அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இன்னும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, சல்ல அலைஹில் ஃபி ஜிப்ரீல் ஃபி லயாலியில் கதிர், லைலத்துல் கதிர் இரவு, அந்த 1000 நாட்களை விட ஒரு சிறப்பான இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். நமக்கு எப்பன்னு தெரியாது லைலத்துல் கதிர், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றுப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் எப்பன்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சல்ல அலைஹில் ஃபி ஜிப்ரீல ஃபி லயாலியில் கதிர், லயாலத்துல் கதிர், லைலத்துல் கதிர் இரவு அன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற தகவலையும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு அற்புதமான அழகான இவ்வளவு ஒரு பொக்கிஷமான இந்த மாதத்தில் என்ன பண்ணணும்னா, இத்துணை காரியங்களையும் செய்வதற்கு நம்ம போட்டி போடணும், ஆர்வப்படணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யுக்மினூன பில்லாஹில் வல் யௌமில் ஆஹிர், யார் அவர்கள்னா நன்மையை எதிர்பார்ப்பார்கள், ஆகிரத்தை நம்புவார்கள், யஅமரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள், யுஸாரிஊன ஃபில் ஹைராத், இந்த மாதிரி நன்மையான காரியங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, விரைதுவார்கள், உளப்பூர்வமாக அவங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம். உலாயிக மின சாலிஹீன், அவர்கள் தான் சாலிஹீன்கள், அவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுறோம். அப்போ இந்த நோன்பில் செய்ய வேண்டிய ஏராளமான நன்மைகளை நம்ம பார்த்தோம். அதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நம்ம பார்க்கணும். எப்படி இருக்கணும்,
இஸ்லாத்தினுடைய நபி வழிக்கும் இஸ்லாத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்கணும். 30 நாள் நோன்பு வச்சு 30 நாள் தொழுந்துட்டு நான் பாட்டு என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. நபி வழிக்கு கட்டுப்படணும். இஸ்லாம் இதை அனுமதிச்சிருக்கா, நம்ம இதை செய்கிறோமே, இஸ்லாம் இதை அங்கீகரிக்குதா, நம்ம எதுவாக இருக்கட்டும், அது வியாபாரமாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இஸ்லாம் என்ன பேசுது, இதை அங்கீகரிக்குதா? மனிதனுங்கிற அடிப்படையில் பல தவறுகள் நமக்கு நிகழும், அலட்சியங்கள் மூலமாக பல தவறுகள் நிகழும், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த சிந்தனை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாறிப்போம். சின்ன சின்ன விஷயத்துல இந்த சபையில நம்ம கலந்துக்கலாமா, இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாமா, இந்த உறவினர்களோடு இப்போ நம்ம இப்படி இருக்கோமே, இது 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 சரியா, இந்த நட்பு முறை சரியா, இந்த கொடுக்கல் வாங்கல் சரியா, இந்த வியாபாரம் சரியா, இப்படி நம்மளுடைய நாட்கள் போய்கிட்டு இருக்கு, இது சரியா, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் கணக்கு பண்ணும்போது இவர்களைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 24 மணி நேரம் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்க நினைங்க நான் நினைக்கிறேன், நன்றி செலுத்துங்க, நன்றி மறக்காதீங்க, வாரி வழங்குறேன், இதான் இறை வசனம். அப்ப இப்படிப்பட்டவர்களாக இந்த ரமலான் நம்ம பார்த்தெடுக்கணும். இஸ்லாம் என்பது இறை இல்லத்தோடு 5 வக்து தொழுகையோடு பள்ளியாசலோடு முடிஞ்சிட்டு வெளில பெறக்கூடாது. இந்த பயிற்சி பள்ளியில் வெளியில் பிரதிபலிக்கணும். அது பொறுமையா இருக்கட்டும், அது உதவியா இருக்கட்டும், அது நன்மையா இருக்கட்டும், அது சமூக பணியா இருக்கட்டும், மார்க்க பணியா இருக்கட்டும், தாவா பணியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதத்தின் முத்தாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஷஹருல் குர்ஆன். இந்த மாதத்துல பல விஷயம் இருக்குல்ல. ஷஹரு சபர் பொறுமையின் மாதம், ஷஹரு சலாம் அமைதியின் மாதம், ஷஹருல் கானித்தின் சதகாவின் மாதம், பாவ மன்னிப்பின் மாதம், எல்லாத்தையும் தாண்டி ஷஹருல் குர்ஆன். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இத்தனை மேன்மைகளும், இத்தனை உயர்வுகளும், இத்தனை பாக்கியங்களும், மன்னிப்புகளும் எதற்காக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இந்த மாசத்துல தான் இருந்துச்சு. அப்ப இந்த குர்ஆனுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓத தெரியாதவர்கள் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும், ஓத தெரிந்தவர்கள் ஓதுவதற்கு முயற்சி பண்ணணும், அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி பண்ணணும். ஓத தெரியாதவர்கள் நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது, நம்முடைய நாட்கள் அப்படியே கடந்து போயிடக்கூடாது. தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறோம், பல வியூகங்களை கற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் வேணும் தானே. அதே போன்று என்ன பண்ணோம், குர்ஆன்ல அலட்சியமாக நம்ம இருந்துடக்கூடாது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, குர்ஆன்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி கற்றுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, பல ரமலான்கள் கலந்துக்கிட்டே போதே அந்த ரமலானுடைய தாற்பயமே, அந்த ரமலானுடைய சாராம்சமே, அந்த ரமலானுடைய ஒட்டுமொத்த குணமே இந்த குர்ஆன் எனக்கு இறங்கியது. அப்போ அந்த குர்ஆன் எனக்கு ஓத தெரியல, அதில் நான் கவனம் செலுத்தலை, அதோட நான் தொடர்பு இல்லை அப்படின்னா, இது அந்த ரமலான் எதற்காக அப்புறம் வந்துச்சு நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு யோசிச்சு பார்க்கணும். ரமலான் வந்தது எதுக்கு? குர்ஆன். எனக்கு குடும்பமே குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்தா எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அது. குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சில மலக்குமார்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். அற்புதமான செய்திகள்லாம் இருக்கு. யார் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாரோ அவரை நோக்கி ஒளி வந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் செய்தி இருக்கு. அழகாக தெளிவாக ரத்தில குர்ஆன தர்த்தீலா, தஜ்வீதோடு தர்த்திப்பா, ரொம்ப ராகமா ரொம்ப அற்புதமா ஓதுறவர். மலக்குமார்கள் வானவர்கள் கண்ணியத்தோடு இருப்பா, அவர்களோடு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். சிரத்தை எடுத்து மிஸ்டேக்ஸோட தப்பா எப்படியாவது குர்ஆனை ஓதிடணும், அவங்களோட இவங்களுக்கு நன்மை 2 மடங்கு. ஏன் முதல்ல குர்ஆன் ஓதணும்னு ஆசை வந்துச்சு, 2வது என்ன, சிரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு ஓதிக்கிட்டு இருக்கிய இதுக்கு ஹலக்கல் யஸ்ஸர்னல் குர்ஆன் ரொம்ப எளிமையா இருக்கு. இப்படி இது குர்ஆனின் மாதம், இது அல் குர்ஆனின் மாதம். இந்த நான் இப்போ இவ்வளவு நேரம் பட்டியலிட்ட அத்துணை நியமத்துகளும் அல் குர்ஆன் என்ற இந்த அடிப்படையில் வந்தது. அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி இரவுகளை பற்றி சொல்லும்போது சொன்னார், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கு. அந்த இரவுல 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களையும் நம்ம மிஸ் பண்ணிடாம என்ன பண்ணணும், நின்று வணங்கி இறைவனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக, அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் மாறுவதற்கு இந்த ரமலானின் துவக்கத்தில் முதல் நாட்களில் நியத் வைக்கணும். அதுக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நீங்கள் நானே என்ன துவா செய்யணும், இறைவா இந்த மீதமுள்ள 29 நாட்களில் எப்படியாவது உன்னிடம் நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்கள் நான் செஞ்சிடணும். திக்ரு பெரிய நன்மை பெற்றுத்தோம். சும்மா இருக்கிறோம்ல, நடக்கும்போது போகும்போது உட்காந்துருக்கும் போது சில திக்ருகள்லாம் இறை நெருக்கத்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம்ங்கிறது ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் 100 முறை சொல்பவருக்கு கடல் நுரை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. பெரிய பெரிய தரஜாக்களை பெற்றுத்தரும். சில திக்ருகள் என்ன பண்ணிடுறோம்னா பெரிய நெருக்கத்தை கொண்டு விட்டுறோம். அதை எல்லாம் நம்ம உள்வாங்கி எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், நியத்து வேணும்.
முதல்ல அதுக்கு ஆர்வப்படணும், ஆசைப்படணும், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் ஆனியலா திக்ரிக்க சுக்ரிக்க உஸ்னி இபாதத்தி, இறைவா உன்னை வணங்குவதற்கு, உன்னை நினைப்பதற்கு, உன்னை வழிபடுவதற்கு உன்னிடமே உதவி தேடுகிறேன். என்னை அப்படி செய்வதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்து, ஆர்வத்தை ஏற்படுத்தி. எல்லாத்தையும் தாண்டி சைத்தான் வருவான். அதையும் தாண்டி என்ன பண்ணணும், நம்ம இந்த பொக்கிஷமான இந்த ரமலானை முழு நன்மைகளை பெற்றவர்களாக, இந்த ரமலான் உணர்த்திய அத்துணை பாடங்களையும் கற்றவர்களாக இந்த ரமலான் உங்களையும் என்னை விட்டும் கடக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.